ஸோ ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நம்புகிறேன். யாருமே லைக் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சரி வாங்க கதைக்குள்ளே போவோம். எதில் இருந்துன்னா, இப்போ டேயாங் வந்து அந்த அந்த இன்டிமேட்டாக இருந்திருப்பாங்களே மேரேஜுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி. அப்போ தான் அந்த பொண்ணு கூட வந்து மருந்து கொடுத்துருக்கும்ல. அப்போ ஜங்குக் வருவான். டேயாங் வந்து இந்த மாதிரி பண்ணுறப்ப ஜங்குக் வந்து எப்போ வருவான், நான் கரெக்டாக அந்த மருந்து குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப தான் வந்து நிற்பான். அவன் சொல்கிறப்ப இந்த மாதிரி உனக்கு கொடிய விஷம் மாதிரி கொடுத்துருக்கோம், அது வந்து குழந்தைய வந்து கொன்றும், உனக்கு ஒன்றும் பண்ணாது, பட் குழந்தைய கொன்றும், ஆனால் அந்த அந்த எஃபெக்ட் வந்து உனக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து நம்ம டேயாங் கிட்ட சொல்லும். இது கேட்குற ஜங்குக்கு அவ்வளோதான் வெறியாயிட்டான். அந்த வேகமாக போய் அந்த பொண்ணை அதனால தான் அடிச்சிருப்பான். ஏன் அந்த பொண்ணை எத்தவுமே செஞ்சுருப்பான். ஸோ இங்கிட்டு ஜங்குக்கிட்ட போய் வயிற்றுல கொட்டுவாங்கன்ட்டு ஜங்கு நம்ம டேக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்ற பயத்தில் தான் அவன் எல்லாமே பண்ணியிருப்பான். ஆனால் ஜங்குக்கு நம்ம டே என்ன நினச்சிருப்பான், நம்ம குழந்தைக்காக தான் எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் அது கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க டேவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனா நம்ம ஜேக்கு அவ்வளோ வந்து பார்த்துருப்போம். அந்த மாதிரி வைத்தியரை கூப்பிட்டு அந்த மாதிரி செக் பண்ணுறப்பயுமே டேக்கு ஒன்றும் ஆகாதுல்ல அப்படின்னு தான் கேட்பான். அடுத்த குழந்தைய கேட்பான். ஸோ டேயாங் பொறுத்த வரைக்கும் ஜேக்கு என்ன மாதிரி நினச்சிருப்போம்னா, குழந்தைக்காக தான் நம்ம வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஆனால் ஜேக்கு டேயாங் தான் எல்லாமே. டேயாங்க்கு அடுத்து தான் குழந்தையே வேணால் டேயாங் மட்டும் போதும்னு நினச்சி தான் ஃபஸ்ட்டே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஓகேங்களா? ஸோ இவன் வந்து இப்படி நினைக்கணும், எப்படி சொல்ல, ஜங்குக்கு வந்து நினச்சிருப்பான் இந்த மாதிரி குழந்தைக்காக தான் நம்ம இவனை வச்சுருக்கோன்ட்டு அவன் நினைக்கட்டும். ஏன்னா அப்போ தான் வந்து இவன் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிருப்பான். ஏன்னா குழந்தைய சாக்கா வச்சு இவன் வந்து அவனோட ஒன்றா இருக்கலாம். ஸோ அதுக்காண்டி மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அப்போயுமே டேயாங் வந்து நம்ம ஜேகே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம டேக் ஒன்றும் ஆகக்கூடாதுன்றப்ப பார்த்தா அவங்க கன்சீவாக கொஞ்சமே நம்ம ஜங்குக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகுது. ஆனால் இருந்தாலுமே டேக் எதுவும் ஆகலை அப்படின்னு மாதிரி இருப்பேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்கிறப்ப தான் அவருக்கு நம்ம ஜங்குக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா டேக்கும் ஒன்று ஆகலை, ஆனால் கன்சீவ் ஆகிருக்கால. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அப்போ தான் டேயாங்க்கு நம்ம ஜேகேக்கு வந்து ஒன்று புரிஞ்சிருக்கும், எவ்வளோ பெரிய மருந்தாக இருந்தாலும் அந்த குழந்தைய ஒன்றும் பண்ணாதுன்ட்டு. அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ குழந்தைக்காக வந்து அப்போ டெய்லி வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். ஆனால் இது வந்து ஜங்குக்கு நம்ம டேக் வந்து சுத்தமாக பிடிக்காது. ஸோ என்ன பண்ணியிருப்பான், நீ இந்த மாதிரி பார்க்கவே வராத, உன் மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனால் டேக் நம்ம ஜேகேக்கு அது கேட்குறப்ப அப்படியே மனசே உடஞ்சிரும். ஏன்னா அவனோட குழந்தை, அவனோட ஒய்ஃபை பார்க்கவே கூடாதுன்னே சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ அவனுக்கு ரொம்ப, அது அவனுக்கு பிடிச்ச, அவனை ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுற ஒரு பையன் இப்படி சொல்லவட்டி அவ்வளோதான், அவன் லிட்ரலி உடஞ்சிருவான். ஆனால் எதுவுமே பேச மாட்டான். நம்ம பண்ணது பூரா தப்பு தானே, இப்போ மட்டும் குழந்தைய சாக்க வச்சு அவன் மேலே பாசத்தை கட்டினவன் எப்படி ஏற்றுக்குருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் எதுவுமே பேச மாட்டான். அவன் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கும். டேக்கு முன்னாடி அழுகக்கூடாதுன்ட்டு அவன் பாட்டுக்கு திரும்பி போயிடுவான். ஆனால் டே முன்னாடி கட்டி பிடிச்சி அழுது அவங்க வந்து அப்பயே எல்லாம் சொல்லியிருந்தா இப்போ வந்து அவங்க பிரிஞ்சிருக்க மாட்டாங்கல்ல. ஸோ ஆனால் டே முன்னாடி எதுவுமே சொல்லாமல் அவன் திரும்பிட்டு கண்ணெல்லாம் கலங்கி போய் சொல்லப்போனால் அழுதுகிட்டே போவான். டேயாங் இப்படி சொன்னதை அவனால் ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் அங்கிட்ட இருந்து சரி நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுவான், அவனோட இதில் போய் அவனோட அரண்மனையிலேருந்தே டேயாங் ரூமை பார்க்குற மாதிரி பக்கத்துலேயே அரண்மனையை மாற்றிக்கிடுவான். ஸோ டேயாங் வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு என்ன பண்ணுறான், சாப்பிட்டானா, என்ன பண்ணுறான்ட்டு ஒன்றா கவனிக்க சொல்லியிருப்பான் அந்த மெய்டுக்கிட்ட. மெய்டுமே வந்து டேயாங் ஒரு நாளைக்கு பூரா என்னென்ன பண்ணானா, என்னென்ன செஞ்சான், என்னென்ன சாப்பிட்டா, எவ்வளோ சாப்பிட்டா அப்படின்ட்டு கணக்குப்படி சொல்கிறதுக்காண்டி அந்த மெய்டை வந்து எடுத்து வச்சுருந்துருப்பான். ஸோ டேயாங்க பார்த்து அந்த மெய்டு பார்த்துருப்பாங்க. ஏன்னா அப்படி பார்த்த கலெக்ஷன் தலையை வெட்டிடுவேன்ட்டு ஜேகே சொல்லி அனுப்பியிருக்கான். ஸோ அதனால் ஜேகேக்கு வந்து அப்டேட் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த அம்மாவுமே வந்து கரெக்டாக நம்ம டேயாங்கை வந்து பார்த்துக்குறோம். டேயாங்குமே நல்லா தான் இருந்திருப்போம். ஆனால் அவங்க அப்பாவும் அம்மாவும் நினப்பு தான் டேயாங்கை போட்டு வாட்டி வதக்கியிருக்கும். ஓகேங்களா? ஸோ அவன் அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணுவான். ஒரு பக்கம் குழந்தைய நினச்சும் ஃபீல் பண்ணுறான் டேயாங்கு. ஸோ இப்படி தான் அந்த கதை மூவ் ஆன் ஆகிருக்கும். ஸோ 8 மந்த் ஆகுறப்பெல்லாம் நம்ம ஜெக்கிக்கு கையிலே பிடிக்கல, வயிறு தெரிய, அதாவது ஒரு 4 மந்த்லேயே வயிறு தெரிய ஆரம்பிச்சிருக்கும்ல. ஏன்னா டே ஒல்லியாக இருக்கிறதுனால அவனுக்கு வயிறு அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா 4 மந்த்தில் தான் அவனுக்கு லைட்டாக தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்தோன்னே ஜெக்கிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதை பார்த்து அப்படியே நான் கிட்ட போய் தொடலை, அவன் அதை பார்க்குறப்பே அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். மக்கள் எல்லாருக்குமே வந்து அன்னதானம், காசு, பொண்ணு பொருளுமா கொடுத்து அவ்வளோ சந்தோஷப்படுவான். அது எதுக்குன்னே டேக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஜங்குக்கு தெரியும். நம்ம இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகி வயிறு தெரிய வெட்டியும் அவ்வளோ சந்தோஷப்பட்டு எல்லாருக்குமே கொடுப்பான். எனக்கு நம்ம நாட்டுக்கு ஒரு இளவரசர் வரப்போகிறான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம ஜேகேக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவனுக்கு பிடிச்ச பையனோட இருந்து அவனோட குழந்தைய அந்த பையன் மூலயமா வாங்குறப்ப ரொம்பவே வந்து அவ்வளோ ஒரு அட்மியர் பண்ணி ஜேகே வந்து டேவை பார்த்துட்ருப்போம். அவ்வளோ ரசிப்பா டேவை. நீ இப்படி பார்க்கவும் செம்ம க்யூட்டாக இருக்கட்டே அப்படின்னு தான் நினச்சி அவனை ரசித்து பார்த்துருப்பான். சாரி, கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கிறதுனால தான் இவ்வளோ கேவலமாக இருக்குது வாய்ஸு.
டே வந்து இப்படி சொல்லுவான். ஸோ சாரி நம்ம ஜேகே வந்து இப்படி சொல்லுவானா, அப்படி இங்கிட்டு தான் கட்டுறாங்க. அந்த பொண்ணையும் மிரட்டி வச்சுருப்பான் நம்ம ஜேகே. இந்த மாதிரி நீ வந்து தேவையில்லாமல் வேலையெல்லாம் பண்ணாத, என் டேக்கு ஏதாச்சும் ஆச்சுடா நீ உயிரோட விடுவேன், நீ கனவு கூட காணாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதனால தான் அந்த பொண்ணுமே அந்த 8 மந்த் வரைக்கும் எதுவுமே செஞ்சுருக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஜேகே வந்து எங்கேயோ வெளியே போயிருப்பான் சொல்லப்போனால் ஜேகே, ஓகேங்களா. வெளியே போய் ஏதோ ஒரு பக்கத்து நாட்டு பக்கத்து நாடுனா எல்லாமே பக்கத்து நாடுன்னு சொல்லிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்து தள்ளி இருப்பாங்களே. ஸோ சின்ன சின்ன நாடுகளில் போய் அவர் வந்து இந்த மாதிரி எங்கள் நாட்டோட நீங்கள் வந்து ஒன்றா இணைஞ்சிக்கோங்க, நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படி மாதிரி சொல்லி அங்கே இருக்கிற ராஜாக்கிட்டேயும் ஊர் தலைவர்கிட்டையும் பேசி பேசி அவனோட நாட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க ஆரம்பிப்பான். ஸோ பெரிய நாடாக கொண்டு ஜேகேக்கு வந்து அவர் ஆசை. ஏன்னா டேயாங் நம்ம ஜேகேவோட அப்பா வந்து அதை தான் ஆசைப்பட்டிருப்பாரு, நம்ம ஒரே எல்லா கொரியாவையும் மொத்தமாக பெரிய கொரியா நாடாகவே ஒரு நாடாக உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆசை. ஸோ அதனால் இது வந்து சின்ன சின்ன நாடை பூரா கைப்பற்றிட்டு இருப்பான். ஸோ அப்போ தான் அந்த இடத்துக்கு போயிருந்திருப்பான். இந்த ஸ்டெல்லா பொண்ணு இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க அப்பாவை வந்து கொலை சொல்லியிருப்பா. அதாவது நம்ம டேவோட அப்பாவை கொலை சொல்லியிருப்பான். இது வந்து ஜேகே எதுவுமே தெரியாது, ஜேகேக்கு இந்த விஷயம் பூரா எதுவுமே தெரியாது, கொலை சொன்னது எதுவுமே தெரியாது. ஸோ இவ்வளவு சொல்கிறதுனால அவங்க நாட்டு அரசர் என்ன பண்ணிடுவார், அவங்க அப்பா அம்மாவை கொண்டுருவாங்க. இந்த விஷயத்தை வந்து எப்படி சொல்லியிருப்பானா, இந்த மாதிரி ஜேகே தான் கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த வதந்தியும் பரப்பி விட்டுருவான். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருப்பான், நம்ம கிம்மு வந்து நம்ம டேட்டை வந்து இந்த மாதிரி ராஜா தான் கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ கிம்மு மேலெலாம் தப்பு கிடையாது, அவங்க அப்படி வதந்தி பரவட்டி தான் இவன் வந்து சொல்லியிருந்திருப்பான். ஸோ தேவும் பார்க்க போயிருந்திருப்பான், அப்போ தான் அந்த பொண்ணு கொல்ல சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ தான் நம்ம டேயாங் மேலே வந்து அந்த அம்பும் படியும். ஆனால் டேயாங் வந்து அவனுக்கு அம்பு காலில் வந்து விடுறப்ப மனசே இருக்காது. யோவி எங்கே செத்துட்டானா நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு பயத்தில் தான் அவன் அம்பே விட்டுருப்பான் நம்ம டேயாங் கால்லையும். ஸோ டேயாங் லிட்ரலி உடஞ்சிருப்பானே நம்ம அதாவது நம்ம ஜேகேக்கு நல்லா தெரியும், ஏன்னா கிம்மும் இறந்துட்டான், அவங்க அம்மா அப்பாவும் இறந்துட்டாங்க, செய்தியும் கேள்விப்பட்டான். ஸோ ரொம்பவே உடஞ்சிருப்பான்ட்டு தெரிஞ்சுதான் அவன் எல்லாமே அங்கே போகிறானே, அவன் இறந்துடக்கூடாதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் காலில் வந்து அம்பு விட்டுருப்பான். அதனால் வந்து போய் பக்கத்தில் போய் நின்று பேசி சமாதானப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அது மூலியம் அந்த ஸ்டெல்லா பொண்ணு என்ன பண்ணியிருக்கோம், அந்த வில்லை விட்டுருக்கும். இதை பார்க்குற ஜேகேக்கு அப்படியே வெறியாகுது. ஆனால் நம்ம டேயாங் பக்கத்தில் போய் தான் சொல்லியிருப்பான், இங்கே பாரு நீ விட்டு போயிடாத நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்போ தான் அவன் வாயை திறந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்திருப்பான். ஃபஸ்ட் டைம் இன்டிமேட்டாக இருக்கப்போ கூட அவன் சொல்லியிருக்க மாட்டான், ஆனால் இப்போ தான் சொல்லுவான். நான் நம்மகிட்டே ஒரே வார்த்தை சொல்லி அப்படியே நம்ம ஜேகே மனசை சுக்கு நூறாக உடச்சிருந்துருப்பான். அதுதான் சொல்லியிருப்பான், உன்னை நான் ஏன் பார்த்தேனே தெரியலை, உன்னை பார்க்காமே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அவ்வளோதான், அந்த இடத்துல ஜேகே வந்து லிட்ரலி உடஞ்சாலுவான். அப்போ அவன் இறந்தோடனே அவனால் இன்னி தாங்க முடியாது, ரொம்பவே கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிருந்துருப்பான் நம்ம ஜேகே. ஆனால் டேயாங் இறந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை விட்டுருப்பான சொல்லுதும், அந்த பொண்ணை வந்து கண்டந்தனமாக வெட்டி போட்டிருப்பான். வெட்டி வந்து 50 விட்டுருப்பான். அந்த வெறியெல்லாம் அடக்க முடியாமல் அந்த பொண்ணை வந்து அப்படியே துண்டு துண்டாக வெட்டி போட்டுட்டு அப்படியே டேயாங் பக்கத்தில் தான் போகிறேன். டேயாங் காலை பிடிச்சி தயவு செஞ்சு மன்னிச்சிடு நான் பண்ண பாவம்லாம் இப்போ இப்படி வந்து நிற்கும் நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுவான் நம்ம ஜங்குக்கு. ஆனால் டே வந்து இறந்துட்டாங்க. ஸோ திரும்படிக்காக ஹக் பண்ணிட்டு நீ பாருன்ட்டே இருப்பான். அப்போ தான் அந்த குழந்தையும் பிறந்திருக்கும். அந்த குழந்தைய பார்த்துட்டு ஜங்குக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனால் டேயாங் இல்லைன்ட்டு அவனால் அடுத்து எதுவுமே யோசிச்சிருக்க முடியாது. ஸோ அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அந்த குழந்தைய தூக்கி இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டேயுக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டு எப்பயுமே நீ தான் என்னோட காதல்னு சொல்லிட்டு அங்கேருந்து இந்த மலையிலேருந்து விழுந்திருப்பான். ஸோ இதோட இந்த எஃப்எஃப் நான் முடிச்சுக்கிறேன். டேயாங் சைட்லேருந்து நம்ம பார்த்துட்டு வந்திருப்ப நம்ம ஜேகே மேலே கோவம் வந்திருக்கும், டேயாங் மேலே ரொம்பவே பாவமாக இருக்கும். இப்போயுமே டேயாங் தான் பாவம், பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி, ஓகேங்களா. ஸோ இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க, இது வந்து சீரியஸாக எடுத்து நீங்கள் டிப்ரெஷன் ஆகிடாதீங்க, ஓகேங்களா. சும்மா ஒரு ஸ்டோரி, கொஞ்சமாக எப்படி சொல்ல, எல்லோரும் போடுற மாதிரி போடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்ட்டு நினச்சி தான் நான் இந்த மாதிரி ஸ்டோரி எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன். ஆனால் யாருமே லைக் பண்ண மாட்டேங்க, ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அப்புறம் எல்லாருமே பார்த்துருங்க, சேஃபாக இருங்க. இதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல ஸ்டோரியோடு வரேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பை கைஸ்.